ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள் என்று அறிவித்தால் ஃபலா துஸத்தகூஹு, அது உண்மையான விஷயம் அல்ல. மாகான மாறாக எபூலு, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சிறுநீர் கழித்தால் எப்பொழுதும் இல்லா ஜாலிசன், அமர்ந்தே தவிர நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கக்கூடிய பழக்கம் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்விலே இல்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்ற ஹதீஸ் திருமதியிலே அபூதாவுதிலே பதிவு செய்யப்படுகிறது. ஏனென்றால் சில பேர் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு பயணத்தில் ஒரு சூழல், ஒரு சிச்சுவேஷன் காரணமாக நின்று கொண்டு சிறுநீர் கழித்தார்கள் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது. எப்படி என்றால் அதனுடைய பின்னணி என்றால் குப்பை மேடுகளாக கிடந்த ஒரு குப்பை கிடங்கிலே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அமர்ந்து செல்லக்கூடிய ஒரு சூழல் இல்லாத ஒரு பட்சத்திலே அமர்ந்து சிறுநீர் கழித்தால் அதன் மூலமாக ஆடையெல்லாம் அசுத்தமாகிவிடும், நஜீஸாகிவிடும் என்ற அடிப்படையில் ஒரே ஒரு சூழலில் மட்டும் அந்த மாதிரி சென்றதாக சில நபித்தோழர்கள் பயணத்திலே பார்த்து அறிவித்த அந்த ஹதீஸுக்கு மாற்றமாகத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒருபோதும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்க அவர்கள் வாய்ப்பில்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மறுக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்ற ஹதீஸ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்படுகிறது. நஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். ஐயபூலர் ரஜுல் காயிமன், நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். இப்போது நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பது, அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழிப்பது. அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழிக்கக்கூடிய முறையை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள், ஏவினார்கள். அது ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கக்கூடிய தால் ஏற்படக்கூடிய நிறைய அபாயங்கள், உடல் அசௌகரியங்கள் ஏற்படும் என்று இன்றைய விஞ்ஞானம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நபித்தோழர்களிடத்தில் கேட்டால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படி என்று கேட்டால் நபித்தோழர் சொல்வார்கள், அல்லம்னா குல்ல ஷைஇன் ஹத்தல் ஹிலாஅ, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எல்லா நடைமுறைகளையும் கற்றுக் கொடுத்தார்கள். ஹத்தல் ஹிலாஅ, சிறுநீர் கழிக்கக்கூடிய ஒழுக்கத்தையும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அமர்ந்து சிறுநீர் கழிப்பதால் உடலில் ஆரோக்கியத்திற்கும் அது சுகாதாரத்திற்கும் பல நன்மைகளை தருகிறது என்று இன்றைய மருத்துவ விஞ்ஞானம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சிறுநீரக கோளாறுகளும் சிறுநீரக தொற்றுகள் ஏற்படாமல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழிப்பதால் ஏற்படும் முக்கிய நன்மைகள்: சிறுநீர் பை முழுமையாக முனைகிறது. அமரும்போது அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழிப்பதால் இடுப்பு பகுதி, தசை நார்கள், பெல்வியூ மசில்ஸ் முழுமையாக தலைவடைகின்றன. இதனால் அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழிப்பதால் சிறுநீர் பையில் தேங்கியிருக்கின்ற அசுத்தமான உடலில் தேங்கியிருக்கின்ற அந்த சிறுநீர்கள் எல்லாம் முழுமையாக வெளியாகிவிடுகிறது. எனவே அது சிறுநீர் பையினுடைய ஆரோக்கியத்திற்கு அது காரணமாக இருக்கிறது. புரோஸ்டேட் ஆரோக்கியம் மேம்படுகிறது. நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கும் போது சிறுநீர் பை தசைகள் அதிக அழுத்தத்திற்கு உள்ளாகாத காரணத்தினால் சிறுநீர் பையிலே சில சிறுநீர்கள் எல்லாம் தேங்கி விடுகிறது. அதாவது ஒரு பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அசுத்தமான தண்ணீரை எல்லாம் முழுமையாக வெளியே ஊற்றிவிட்டு மீண்டும் அந்த பாத்திரத்தில் தண்ணீரை பிடித்தால் அந்த பாத்திரம் எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கும். இது ஒரு எக்ஸாம்பிள். அந்த மாதிரி சிறுநீர் பையில் அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழிப்பதால் சிறுநீர் பையில் எந்த ஒரு சிறுநீரும் தேக்கப்படாமல் உட்கார்ந்துகிட்டு சிறுநீர் கழிப்பதால் எல்லா சிறுநீரும் வெளியாகி விடுகிறது. இதனால் அந்த சிறுநீர் பை எப்பொழுதுமே சுத்தமாக இருக்கிறது. நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதால் சில சிறுநீர் துளிகள் எல்லாம் அந்த சிறுநீர் பையிலே வயிற்றுக்குள் தேங்கி விடுகிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக 1 முறை 2 முறை 4 முறை என்று பல 100 முறைகள் நின்று சிறுநீர் கழிப்பதால் தேங்கி நிற்கின்ற ஒரு சில அந்த சிறுநீர் துளிகள் எல்லாம் மாறிதான் அது சிறுநீர் அடைக்கக்கூடிய கல்லாக, அது ஒரு தொற்றாக, ஒரு நோயாக அது மாறிவிடுகிறது என்று இன்றைய விஞ்ஞானம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அல்லாஹுடைய தூதருடைய ஒவ்வொரு சுன்னத்தும் என்று ஆய்வு செய்து அமர்ந்து கொண்டு தண்ணீர் குடிப்பதால் கிடைக்கக்கூடிய நன்மை, அமர்ந்து கொண்டு சிறுநீர் செல்வதால் இருக்கக்கூடிய நன்மை, கொட்டாவி விடும் பொழுது வாயை இடது கையால் மூடி பிறருக்கு எந்த ஒரு துன்பத்தையும் கொடுக்காமல் நல்ல நடைமுறையை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். எல்லா சுன்னத்துகளும், எல்லா விஷயத்திலும் சுன்னத்துகள் இருக்கிறது. செருப்பு மாட்டும் பொழுது வலது கையிலே மாட்ட வேண்டும், கரட்டும் பொழுது இடது காலால் கரட்ட வேண்டும். இப்படியெல்லாம் எல்லா சுன்னத்துகளையும் நாம் பேணி நடப்பதால் இதை விட ஒரு பெரிய விஷயம், சிறுநீரை சுத்தமாக சரியான முறையில் கழிக்காமல் சிறுநீர் எல்லா அந்த உடலில் படுற மாதிரியோ நின்று கொண்டு செல்வதால் உடலில் காலில் சிறுநீர் தெளிப்பதற்கு அது வாய்ப்பாக இருக்கிறது. எனவே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, நமக்கெல்லாம் தெரியும், ஒரு 2 கபராளிகள் வேதனை செய்யப்படுகிறார்கள். ஒரு கபரில் இருக்கக்கூடிய கபராளி வேதனை செய்யப்படக்கூடிய காரணம் என்னவென்றால் அவர் சிறுநீர் சென்று நல்ல முறையில் சுத்தம் செய்யாமல் அசுத்தமாக இருந்தவர் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. எனவே அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், மன் சன்னா சுன்னத்தன் இந்த ஃபித்னத்தி ஸமான், குழப்பமான காலகட்டத்தில் எல்லோரும்
வெஸ்டர்ன் கலாச்சாரம் என்ற அடிப்படையில் மக்கள் எல்லாம் சுன்னத்துக்கு மாற்றமாக நடக்கக்கூடிய காலகட்டத்தில் யார் ஒருவர் என்னுடைய சுன்னத்தை அந்த காலத்தில் ஹயாத்தாக்குவாரோ ஃபலஹு அஜ்ருஹு மியாத்து ஷஹீதன், அவருக்கு 100 ஷஹீதுடைய நன்மை கிடைக்கும் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் அவர்கள். உலகமே நின்று கொண்டு இடது கையால் தண்ணீர் குடிக்கக்கூடிய பழக்கமுள்ள இந்த காலகட்டத்தில் அமர்ந்து கொண்டு வலது கையால் மாணவி அவர்கள் கற்றுக் கொடுத்த சுன்னத்தை நாம் ஹயாத்தாக்கினால் 100 ஷஹீதுடைய நன்மை கிடைக்கும். உலகமே வெஸ்டர்ன் கலாச்சாரம், மேற்கத்திய கலாச்சாரம் என்ற அடிப்படையில் நின்று கொண்டு சிறுநீர் கழிக்கக்கூடிய முறையில் மேற்கொள்ளும் பொழுது இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம அல்லாஹுடைய தூதர் அவர்கள் கற்றுக் கொடுத்த அமர்ந்து கொண்டு சிறுநீர் கழிக்கக்கூடிய இது போன்ற ஹைஜீனிக்கான ஹெல்த்தியான நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியமான சுன்னத்துகளை கடைபிடிக்கும் காலமெல்லாம் அல்லாஹுடைய தூதருடைய வாழ்த்தும் நன்மைகளும் நம்முடைய உடலுக்கு உண்டான நன்மைகளும் கிடைக்கிறது. அல்லாஹு தஆலா அமல் செய்ய தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக.